Hello dear Sanija Easy English channel viewers. After a long time, here we are going to understand how can we change the given direct speech into indirect speech. Especially in direct speech, the reported speech begins with letters. That sentence how to be changed into indirect speech. That is we are going to understand. In the class நம்ம கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டைரக்ட் ஸ்பீச்சை எப்படி இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றலாம் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதிலும் குறிப்பாக டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டட் பார்ட்ல முதலில் லெட்டஸ் என்ற வேர்டு ஆரம்பிக்கப்பட்டு இருக்குமானால் அதனை எப்படி இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றலாம் என்பதை பற்றி தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். One more thing, I request you don't skip this video until the end of this class. Okay, let's move on to this class. வாங்க கிளாஸ்க்கு போலாம். let என்ற வேர்டை கொண்டு டைரக்ட் ஸ்பீச் ரிப்போர்ட்டட் பார்ட் இருக்குமானால் அதனை எப்படி ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அதாவது இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றலாம் என்பதனை பற்றி 3 வகையான வாக்கியங்களில் எப்படி மாற்றப்படுகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். முதலில் சஜஷன் அதாவது ஆலோசனை கூறுவதாக let என்ற வேர்டு டைரக்ட் ஸ்பீச்சில் பயன்படுத்தப்பட்டிருக்குமானால் அந்த இடத்தில் இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றுவதற்கு ரிப்போர்ட்டிங் வெர்பாக சஜஸ்டட் என்ற ரிப்போர்ட்டிங் வெர்பு பயன்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் கன்ஜெக்ஷன்களாக மெயின் வெர்புக்கு முன்பாக டு என்ற ப்ரொபஷனை சேர்த்து இன்ஃபினிட்டிவாகவும் மெயின் வெர்புக்கு பின்பு ஐஎன்ஜி சேர்த்து மெயின் வெர்பினை ஜெரண்டாகவும் மாற்றி எழுதலாம். இரண்டாவது வகையாக let என்ற வேர்டு டைரக்ட் ஸ்பீச்சில் a wish or a request விருப்பம் அல்லது ஒரு வேண்டுகோளினை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்குமானால் அந்த இடத்தில் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ரிப்போர்ட்டிங் வெர்பாக proposed என்ற ரிப்போர்ட்டிங் வெர்பை பயன்படுத்தி அதற்கு அடுத்து கன்ஜெக்ஷனாக that plus should have என்ற ஃப்ரேஸை கன்ஜெக்ஷனாக பயன்படுத்தலாம். தென் மூன்றாவது வகையாக let என்ற வேர்டு கமாண்ட் ஆர் ஆர்டர் கட்டளை அல்லது உத்தரவிடுவதற்கு டைரக்ட் ஸ்பீச்சில் பயன்படுத்தப்பட்டிருந்தால் அதனை இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றுவதற்கு ரிப்போர்ட்டிங் வெர்பாக ஆர்டர்டு அதாவது உத்தரவிடுதல் என்பதாகவும் கன்ஜெக்ஷனாக that plus should அல்லது that plus might have என்பதாக பயன்படுத்தலாம். இப்பொழுது எப்படி டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய let என்ற வேர்டு பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றப்படுகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். 3 வகைகளில் இது மாற்றலாம். முதலில் இன்ஃபினிட்டிவாகவும் இரண்டாவதாக ஜெரண்டாகவும் அதற்கடுத்து that கிளாஸ் பயன்படுத்தியும் இதனை எழுதலாம் என்பதாக சற்று முன் பார்த்தோம். அதன்படி எப்படி மாற்றப்படுகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். எக்ஸாம்பிள், let us start a new business. My friend said to me. நாம் ஒரு வியாபாரம் தொடங்கலாம் என்னுடைய நண்பன் எனக்கு சொன்னான் என்பதாக இதன் தமிழ் அர்த்தம் இருக்கிறது. இதனை கன்ஜெக்ஷன் வேர்டு இன்ஃபினிட்டிவாக பயன்படுத்தி எழுதுவோமானால் மை ஃப்ரெண்ட் சஜஸ்டட் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஆலோசனை கூறுவதாக திட்டமிடுவதாக குறிப்பிடப்பட வேண்டுமானால் அதற்கு ரிப்போர்ட்டிங் வெர்பாக சஜஸ்டட் என்ற வேர்டு பயன்படுத்தலாம். அதன்படி மை ஃப்ரெண்ட் சஜஸ்டட் அதற்கடுத்து டைரக்ட் ஸ்பீச்சில் ரிப்போர்ட்டட் பார்ட்டில் ஸ்டார்ட் என்ற மெயின் வெர்பை இன்ஃபினிட்டிவாக மாற்றி அதாவது டு ஸ்டார்ட் என்பதாக மாற்றி ஏ பிஸ்னஸ் என்று இதனை இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இன்ஃபினிட்டிவ் பயன்படுத்தி எழுதலாம். அதாவது ஒரு வியாபாரம் தொடங்க என்னுடைய நண்பன் ஆலோசனை சொன்னான் என்பதாக இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எழுதலாம். அடுத்து ஜெரண்டு பயன்படுத்தி எப்படி எழுதப்படுகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். மை ஃப்ரெண்டு சஜஸ்டட் ஜெரண்டு அதாவது மெயின் வெர்பு ஸ்டார்ட்டோடு அதற்கு அடுத்து ஐஎன்ஜி சேர்த்தப்படுகிறது. மை ஃப்ரெண்ட் சஜஸ்டட் ஸ்டார்டிங் ஏ பிஸ்னஸ் தட்ஸ் ஆல். ஒரு வியாபாரம் தொடங்குவதை குறித்து என்னுடைய நண்பன் ஆலோசனை சொன்னான் என்பதாக இதன் தமிழ் அர்த்தம் இருக்கிறது. அதற்கடுத்து கன்ஜெக்ஷன் வேர்டு that கிளாஸ் பயன்படுத்தி எப்படி மாற்றப்படுகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். மை ஃப்ரெண்ட் proposed that we should start a business. நாங்கள் ஒரு வியாபாரம் தொடங்க வேண்டும் என்கிற திட்டத்தை என்னுடைய நண்பன் முன்வைத்தான் என்பதாக இதன் தமிழ் அர்த்தம் இருக்கிறது. ஒரு முக்கிய குறிப்பு,
டைரக்ட் ஸ்பீச்சில் let us என்ற வேர்டு இருக்கின்ற பொழுது அதனை இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றுகின்ற பொழுது that கிளாஸ் கன்ஜெக்ஷன் வேர்டாக பயன்படுத்தினால் that என்ற கன்ஜெக்ஷன் வேர்டுக்கு அடுத்து நாம் ப்ரோனவுன் எழுத வேண்டும். அதன்படி இந்த எக்ஸாம்பிளில் let us அதாவது us என்ற ப்ரோனவுன் that என்ற கன்ஜெக்ஷன் வேர்டுக்கு அடுத்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் we நாம் என்பதாக எழுதப்படுகிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இதே போலவே ஒவ்வொரு எக்ஸாம்பிளிலும் that என்ற கிளாஸ் கன்ஜெக்ஷன் வேர்டாக பயன்படுத்துகின்ற பொழுது that என்ற கன்ஜெக்ஷன் வேர்டுக்கு அடுத்து ப்ரோனவுன் எழுத வேண்டும் என்பதனையும் மனதில் ஆழமாக பதிந்து கொள்ளுங்கள். இதே போலவே டைரக்ட் ஸ்பீச்சில் let என்ற வேர்டு இருக்கின்ற பொழுது கன்ஜெக்ஷன் வேர்டாக that கிளாஸ் பயன்படுத்தினால் அந்த இடத்தில் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் that என்ற கன்ஜெக்ஷன் வேர்டுக்கு அடுத்து டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய ப்ரோனவுன் ஸ்பீக்கர் அல்லது லிசனருக்கு தகுந்தபடி இன்டைரக்ட் ஸ்பீச்சில் that என்ற கன்ஜெக்ஷன் வேர்டுக்கு அடுத்து ப்ரோனவுன் எழுத வேண்டும் என்பதனையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். When the word let is used to indicate one's wish or request, it should be changed into might or might have or might be according to the sense. அதாவது let என்ற வேர்டு ஒருவருடைய விருப்பம் அல்லது வேண்டுகோளாக இருக்கின்ற பொழுது அது might have அல்லது might be என்று அர்த்தத்தை பொறுத்து மாற்றப்பட வேண்டும். Let me give an example. He said, let me have a cup of tea. அவன் சொன்னான், எனக்கு ஒரு கப் ஆஃப் டீ, ஒரு கோப்பை தேநீர் கிடைக்கட்டும். இந்த இடத்தில் அவனுடைய விருப்பம் தேநீர் குடிப்பதாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த வாக்கியத்தை இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றுகின்ற பொழுது ரிப்போர்ட்டிங் வெர்பாக விஸ்ட் என்பதாக மாற்றப்பட்டு அதற்கடுத்து that என்ற கன்ஜெக்ஷன் வேர்டு எழுதப்படுகிறது. தென் that என்ற கிளாஸ் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது that என்ற கன்ஜெக்ஷன் வேர்டுக்கு அடுத்து ப்ரோனவுன். இந்த இடத்தில் let me என்பது he என்ற ஸ்பீக்கரை குறிப்பதனால் that என்ற கன்ஜெக்ஷன் வேர்டுக்கு அடுத்து he என்ற ப்ரோனவுன் எழுதப்பட்டு then as per the rule might have a cup of tea என்று எழுதப்படுகிறது. அவனுக்கு ஒரு கோப்பை தேநீர் கிடைக்கட்டும் என்று அவன் விரும்பினான் அல்லது அவன் ஒரு கோப்பை தேநீர் விரும்பினான் என்பதாக இதன் தமிழ் அர்த்தம் இருக்கிறது. இதே போலவே இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். David said to his friends, please let me do my work. டேவிட் தன்னுடைய நண்பர்களிடம் சொன்னான், தயவு செய்து என்னை வேலையை செய்ய விடுங்கள். இது டேவிட்டுடைய ரிக்வெஸ்ட் பணிவான வாக்கியத்தை குறிப்பிடுகின்றது. ஸோ இந்த இடத்தில் ரிப்போர்ட்டிங் வெர்பாக ரிக்வெஸ்டட் என்பதாக எழுதப்பட்டு as per the rule எழுதப்படுகிறது. டேவிட் requested his friends that. இந்த இடத்தில் let me என்பது டேவிட்டை குறிப்பிடுவதனால் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் that என்ற கன்ஜெக்ஷன் வேர்டுக்கு அடுத்து he என்ற ப்ரோனவுன் எழுதப்படுகிறது. as per the rule he might be allowed to do his work என்பதாக எழுதப்படுகிறது. டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய my என்ற ப்ரோனவுன் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் his என்பதாக மாற்றப்பட்டு my work இன்டைரக்ட் ஸ்பீச்சில் his work என்பதாக மாற்றப்படுகிறது. அவனுடைய வேலையை செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று டேவிட் தன்னுடைய நண்பர்களை கேட்டுக்கொண்டான் என்பதாக இதன் பொருள் இருக்கிறது. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், லெட் என்ற வேர்டு ஒரு சஜஷன் என்பதாக டைரக்ட் ஸ்பீச்சில் குறிப்பிடப்பட்டிருந்தால் அதனை எவ்வாறு இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றலாம் என்பதனை பற்றியும், லெட் என்ற வேர்டு ஏ விஷ் ஆர் ரிக்வெஸ்ட் ஒரு விருப்பத்தை ஒரு பணிவான ஒரு செயலை குறிப்பிடுவதாக இருந்தால் அதனை எப்படி இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றலாம் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். இப்பொழுது லெட் என்ற வேர்டு ஒரு கமாண்டிங் ஆர் ஆர்டராக டைரக்ட் ஸ்பீச்சில் ரிப்போர்ட்டட் பார்ட்டில் இருந்தால் அதனை எப்படி இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றலாம் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். Let me give an example for this type. The officer said, let no one go out. அந்த அதிகாரி சொன்னார், ஒருவரும் வெளியே போகாமல் இருக்கட்டும் என்று ஒரு ஆர்டராக இது குறிப்பிடப்பட்டிருப்பதனால் இந்த இடத்தில் ரிப்போர்ட்டிங் வெர்பாக ஆர்டர் என்பதாக எழுதப்படுகிறது என்பதனை நாம் ஏற்கனவே முந்தைய கிளாஸ்களில் பார்த்திருக்கிறோம். ஸோ அதன் அடிப்படையில் இந்த சென்டென்ஸை இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றுகின்ற பொழுது த ஆஃபீஸர் ஆர்டர்டு என்ற ரிப்போர்ட்டிங் வெர்ப் எழுதப்பட்டு அதற்கடுத்து கன்ஜெக்ஷன் வேர்டு தட் என்று எழுதப்படுகிறது. நோ ஒன் ஒருவருமே should go out வெளியே செல்லக்கூடாது என்பதாக அந்த அதிகாரி கட்டளையிட்டார். அதாவது
ஒருவரும் வெளியே போகக்கூடாது என்று அந்த அதிகாரி கட்டளையிட்டார் என்பதாக இதனுடைய இன்டைரக்ட் ஸ்பீச் எழுதப்படுகிறது. Let me give another one example for this same type. The commander said, let all the vehicles be checked thoroughly. படை தளபதி சொன்னார், எல்லா வாகனங்களும் முற்றிலும் சோதனை செய்யப்படட்டும் என்பதாக இதன் தமிழர்த்தம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த இடத்திலும் ஆர்டர்டு, கமாண்டடு என்பதாக நாம் ரிப்போர்ட்டிங் வெர்பு எழுதலாம். இங்கு இந்த இடத்தில் த கமாண்டர் ஆர்டர்டு என்ற ரிப்போர்ட்டிங் வெர்பு எழுதப்பட்டு அதற்கடுத்து தட் என்ற கன்ஜெக்ஷன் எழுதப்பட வேண்டும் என்பது நாம் முன்கூட்டியே அறிந்த விஷயம். அதற்கு அடுத்து ஆல் த வெஹிக்கிள்ஸ் என்ற வேர்டு தட் என்ற கன்ஜெக்ஷன் வேர்டுக்கு அடுத்து எழுதப்படுகிறது. தென் ஆஸ் பர் த ரூல் should be எழுதப்படுகிறது. தென் thoroughly checked என்பதாக இன்டைரக்ட் ஸ்பீச் எழுதப்படுகிறது. அதாவது the commander ordered that all the vehicles should be thoroughly checked என்பதாக எல்லா வாகனங்களும் முற்றிலுமாக சோதனை செய்யப்பட வேண்டும் என்று அந்த படை தளபதி கட்டளையிட்டார் என்பதாக இன்டைரக்ட் ஸ்பீச் எழுதப்படுகிறது. இதேபோல் இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ்களை பார்க்கலாம். Let us sell the house, said Javed. Let's not, said Nila. ஜாவித் இந்த வீட்டை விற்கலாம் என்பதாகவும் நிலா அதனை மறுத்து வேண்டாம் என்பதாகவும் கூறுகிறாள் என்று டைரக்ட் ஸ்பீச்சில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனை இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றுகின்ற பொழுது ரிப்போர்ட்டிங் வெர்பாக சஜஸ்டட் என்று எழுதப்பட்டு அதற்கு அடுத்து இன்ஃபினிட்டிவாக கன்ஜெக்ஷன் வேர்டு எழுதப்பட்டிருக்கிறது. ஜாவித் சஜஸ்டட் டு செல் த ஹவுஸ், பட் நிலா இதனை மறுக்கிறாள் என்பதாக நிலா வாஸ் அகைன்ஸ்ட் இட் என்றும் எழுதலாம். ஆர் நாட் டு செல் இட், இட் என்பது ஹவுஸ், இந்த வீட்டை விற்க வேண்டாம் என்பதாகவும் எழுதலாம். ஜாவித் சஜஸ்டட் டு செல் த ஹவுஸ் பட் நிலா வாஸ் அகைன்ஸ்ட் இட் ஆர் நாட் டு செல் இட். The next one example is Don't disturb me, let me take rest, said Raja. இந்த டைரக்ட் ஸ்பீச்சில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருக்கக்கூடியது டோன்ட் டிஸ்டர்ப் மீ, என்னை தொந்தரவு செய்யாதே என்பதில் டோன்ட் என்ற நெகட்டிவ் வேர்ப் இருப்பதனால் கன்ஜெக்ஷன் வேர்டு நாட் டு என்பதாக எழுதப்படுகிறது. அதாவது ராஜா ரிக்வெஸ்டட் நாட் டு டிஸ்டர்ப் ஹிம், அதற்கடுத்து டோன்ட் டிஸ்டர்ப் மீ என்பதில் மீ என்று இருக்கக்கூடிய ப்ரோனவுன் என்னை என்ற அர்த்தத்தில் குறிப்பிடப்படுவதனால் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மீ என்பது ஹிம் அவனை என்பதாக மாற்றப்பட்டு அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய செகண்ட் பார்ட்டில் லெட் மீ டேக் ரெஸ்ட் என்ற ஃப்ரேஸில் ஓய்வெடுக்க விடுங்கள், நான் ஓய்வெடுக்க விரும்புகிறேன் என்ற தமிழர்த்தத்தில் இருப்பதனால் ரிப்போர்ட்டிங் வெர்பு விஸ்ட் என்று எழுதி விஸ்ட் என்ற ரிப்போர்ட்டிங் வெர்புடன் as he wished என்பதாக எழுதி கொண்டு கன்ஜெக்ஷன் வேர்டு that என்பதனை எழுதி அதற்கடுத்து லெட் மீ டேக் ரெஸ்ட் என்பதில் மீ என்பது என்னை என்று தமிழர்த்தத்தில் இருக்கக்கூடியதனை இன்டைரக்ட் ஸ்பீச்சில் அவன் ஹீ என்ற ப்ரோனவுனாக மாற்றப்பட்டு ஹீ மைட் ஹேவ் ரெஸ்ட் என்பதாக இன்டைரக்ட் ஸ்பீச் எழுதப்படுகிறது. The next one example is they said let us file a complaint against him. இதனை இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றுகின்ற பொழுது they suggested that they should file a complaint against him என்பதாக இன்டைரக்ட் ஸ்பீச் எழுதப்படுகிறது. The next one example is let him come with us mother, I will take care of him, I said. இதனுடைய இன்டைரக்ட் ஸ்பீச் I requested my mother to let him come with us and promised her to take care of him என்பதாக இன்டைரக்ட் ஸ்பீச் எழுதப்படுகிறது. இதனை போலவே ஒரு சில எக்ஸசைஸ்கள் உங்களுக்கு கொஸ்டின்ஸ்களாக இங்கு தரப்படுகிறது. இதற்கான ஆன்சரை நீங்களே முயற்சி செய்து எழுதி பாருங்கள். The first question is he said let us stop talking and start writing. The second question is he said let us not take unnecessary risk. The third question is the union leader said let us prove our strength to the employers. The fourth one is I said to my mother please let us allow us to play for half an hour more. Hello dear viewers, how do you feel about this video class? I think clearly you have understood this class. In our next class
we will discuss an important grammar portion, simple, compound, complex. அடுத்த கிளாஸில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய, அதாவது புரிந்து கொள்வதற்கு எளிமையாக புரிந்து கொள்ள முடியாது, சில நேரங்கள் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் கிராமர் கோர்ஸில் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். until then, have a nice day.